வாழ்க்கை சில சமயம் நம்மை சோதிக்கும். அதிகம் நம்பியவர்கள் பின்வாங்குவாங்க. பொருளாதாரமும் நழுவும், காதல் வீழ்ச்சியும் குடும்ப கலக்கமும் தொழில் நஷ்டமும் எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருளில் ஒளியை காண வருகிறீர்களா? இது சாதாரண யூடியூப் சேனல் கிடையாது. இது ஒரு ஆன்மீக வழிகாட்டி. ஜோதிட ஆலோசனை மற்றும் பிளாக் மேஜிக் பரிகாரங்கள், காதல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், கோர்ட்டு கேஸ், குடும்ப பிரச்சனை குழப்பங்கள், தொழில் வளர்ச்சி, திருமண தடை, ஆல் இன் ஒன் சொல்யூஷன். விஷ்ணுமாயா அருளால் 390 பரிவார தேவதைகள் வழிபாடு மூலம் நீங்கள் மீண்டும் வாழ்க்கை வெற்றியை சந்திக்கலாம். மனதில் வைத்த கேள்விகளுக்கு பதில் தேடுகிறீர்களா? உங்கள் பிரச்சனையை கூறுங்கள், தீர்வு உண்டு. அது எவ்வளவு பெரிதாயினும் விஷ்ணுமாயா பரிகாரம் அதற்கான சக்தியே உண்டு. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பக்கம் மாறும். தொடர்புக்கு எங்களை அணுகுங்கள். உங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும். உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் பதில் தருவோம். பிறக்கும்போது விண்மீன்கள் எங்கே இருந்தது என்பதை பதிவு செய்வதாகும். ஆனால் அது வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அது சுட்டிக்காட்டும் நாம் எதிர்கொள்ளும் சவால்களையும் அதற்கு ஏற்ப எதிர்கொள்ளலாம் என்பதையும். கேது தோஷம் வந்தாலும் அது பயமுறுத்துவதற்கல்ல, அது ஒரு சோதனை. சந்திரன் பலவீனமாக இருந்தாலும் அது நம் மனம் தடுமாறும் நேரத்தை மட்டும் சொல்கிறது. ஆனாலும் தீர்வு உண்டு, பரிகாரம் உண்டு. நம்பிக்கை இருக்க வேண்டும். ஜோதிடம் எப்போதும் ஒரு வழிகாட்டி. அது நம் முடிவுகளை கட்டாயப்படுத்துவதில்லை. உங்கள் நம்பிக்கை உங்கள் பாவங்களை மற்றும் சக்தியாகும். எனவே வாழ்க்கையில் என்ன தோஷம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அன்பான மக்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஏன் கவலைப்படுகிறோம் தெரியுமா? ஜாதகத்தில் சந்திரன் தளர்ந்திருக்கும் போது மனதில் அலைப்பாயும் வலி அதிகமாகும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் உறவுகளில் கவலை அதிகரிக்கும். ஆனால் பரிகாரம் செய்யும் வன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்திலும் வீட்டில் விளக்கு ஏற்றி விஷ்ணுமாயா சோஸ்திரம் அல்லது ஹோம் கிளீம் விஷ்ணுமாயா நமக மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். உங்கள் ஜாதகத்தில் கேது சந்திரன் பாதிப்புகள் இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் நிம்மதியாக அமர்ந்து வெள்ளை புஷ்பங்களால் விஷ்ணுமாயா அர்ச்சனை செய்யவும். திங்கட்கிழமைகளில் விஷ்ணுமாயா சன்னதியில் சிவன் மற்றும் விநாயகரை வணங்குவதும் மன அமைதிக்கு மிகுந்த பலன் அளிக்கிறது. ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் நம் நம்பிக்கை அதைவிட சக்தி வாய்ந்தது. விஷ்ணுமாயா அன்னை விஷ்ணுமாயா அவர்கள் தன்னம்பிக்கையும் தரும் சக்தி. அவரை நம்புங்கள், கவலைகள் கரையும். இது விஷ்ணுமாயா பிரவீனின் பரிகார உரை. நம்புங்கள், நிம்மதி உங்கள் வாசலில் நிச்சயம் வரப்போகிறது. பிரவீன் பணிக்கர், துடியலூர், கோயம்புத்தூர். குடும்பம் சார்ந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மற்றும் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அதற்கான பதில் என்னிடம் உண்டு. அடுத்து வரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.